உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மதிஸ் வேர்ல்டு சேனல்லேருந்து உங்கள் மதி. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விளக்கு பார்த்தீங்களா, சூப்பராக டிசைனாக இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் செஞ்சுருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கண்ணாடியெலாம் செஞ்சுருக்காங்க. கண்ணாடியில் வடிவமைச்சிருக்காங்க. இது இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி டிசைனாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. இருந்தாலும் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்லேயும் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதில் மெழுகுவர்த்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெழுகுவர்த்திலையும் டிசைன் பண்ணி வீட்டில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. சரி, வச்சுட்டு வந்துடுறேங்க. இதுதாங்க நெத்திலி கருவாடு. கருவாடு இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் சின்ன கருவாடாக தான் இருக்குது. சீசன் வந்துருச்சு அப்படின்னா நல்லா இதை விட நல்லா பெரிய பெரிய கருவாடாக வரும். இப்போ இந்த கருவாடை சுத்தம் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தலையை கிள்ளிடலாம். இந்த மாதிரி கிள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாங்க. கிள்ளி எடுத்தாச்சுங்க, சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். கருவாட்டை தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வெதுப்பாக காய வச்சுருக்குறேங்க, அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கழுவிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டுங்க. அதில் அந்த மண் தலையெல்லாம் கிள்ளுனோம்னா தான் அதில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக வெளியே வந்துடும். அதுக்காக தான் அதை கிள்ளி எடுக்கிறது. கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. இப்போயே அழுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் ஊறட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கருவாடு வறுத்து எடுத்துக்கலாம். கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. எண்ணெயில் போட்டு வணங்கிக்கலாம். எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். உப்பும் மிளகாத்தூளும் போட்டாச்சுங்க. கொஞ்சம் அந்த கருவேட்டில் அந்த காரமும் உப்பு இறங்கும். அதுக்காக கருவாடு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சிச்சுங்க. கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் அப்படியே தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து தான் அரிஞ்சு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தக்காளி வணங்கிருச்சுங்க. குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாங்க.
மசாலா எல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க, பச்சை வாசமும் போயிடுச்சு. கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு தொக்குங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பழைய சாதத்துக்கு அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், அப்படியே உள்ளே போகிறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சுவையாக ரெடி ஆயிடுச்சு. கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சு சாப்பிட்றலாம். கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களும் சாப்பிட்டோம், நோய் எதிர்ப்பு சத்து கிடைக்கும். நான் செஞ்ச இந்த கருவாடு தொக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.